இந்த பர்டிகுலர் வீடியோவில் மெயின்ஸ் எக்ஸாம் பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் மெயின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா க்ளீனாக தெரியும். ஸோ ப்ரிலிம்ஸ்னு வரும்போது அதில் எடுக்கக்கூடிய ஸ்கோர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபையிங் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். தென் மெயின் எக்ஸாமினேஷன் போகும்போது செட் ஆஃப் பேப்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த பேப்பர்ஸில் நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் இதுதான் பார்த்திங்கன்னா உங்களோட ரேங்கை டிசைட் பண்ண போகுது. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்மளுக்கு ஃபெமிலியராக இருக்கக்கூடியது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஜிஎஸ்சில் 1, 2, 3, 4 4 பேப்பர் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸில் 4 பேப்பர். தென் நீங்கள் என்ன ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ அதில் ஒரு 2 பேப்பர் இருக்கும். எஸ்ஏ பேப்பர் 1 இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 பேப்பர் பார்த்திங்கன்னா நம்ம எழுதுவோம். குவாலிஃபைங் பேப்பர் 2 இருக்கும். பட் இந்த 7 பேப்பரில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் தான் நம்மளோட ரேங்க் எடுத்துக்குவாங்க. ஸோ இதை வச்சு தான் நம்மளை பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு போகுமா இல்லையா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் சிலபஸை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் பேட்டர்னை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கிளியராகவே தெரியும். ஓகேங்களா? இப்போ இந்த மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். இல்லை இந்த மெயின்ஸ் நம்ம கொடுக்க போகிற ஆஸ்பிரண்ட் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா? மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வரும்போது ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் தான் நானும் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன். அண்ட் ஐ ஹவ் சீன் மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கிளியர் பண்ணவங்களையும் கூட இருந்து பார்த்துருக்குறேன். அண்ட் கிளியர் பண்ணாதவங்களையும் கூட இருந்து பார்த்துட்ருக்குறேன். என்னதான் இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை நான் கிளியர் பண்ணலாம் அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஐ நோ சம்திங் டு ஷேர். ஓகேங்களா? பிகினர் ஆஸ்பிரண்ட்டுக்கு தேவைப்படுற விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவில் இந்த கண்டென்ட்டை எடுத்து வச்சே பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஓகே, கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். ஸோ இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வரும்போது ஃபஸ்ட்டு when comes to preliminary examination மெயின்ஸ் எதுவாக இருந்தாலும் சிலபஸ் அது கண்டிப்பாக நீங்கள் படித்தாகணும். சிலபஸோட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். அதை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ அதை தாண்டி ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வரும்போது அங்கே கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்க்கணும். ஸோ ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்சிக்யூஸ் டைப்ஸ் ஆப்ஷன்ஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. 4 ஆன்சரில் 1 நீங்கள் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? 4மே ஆன்சர் கிடையாது, 1 தான். மாற்றி சொல்லிட்டேன். 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு ஏபிசிடின்னு கொடுத்துருவாங்க. அதில் நீங்கள் கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே மெயின் எக்ஸாமினேஷன் வரும்போது ஒரே ஒரு கொஷின் லைக் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் நீங்கள் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 10 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படின்னா நீங்கள் 2 பேஜஸ் ஆன்சர் எழுதுகிற மாதிரி வந்திருக்கும். 15 மார்க் அப்படின்னா 3 பேஜஸ் ஆன்சர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு பிளாங்க் பேப்பர், ஒரு ஒயிட் பேப்பர் கொடுத்துருவாங்க. அதில் நம்ம தான் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு படிக்கும்போதே கண்டென்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 60-70% ஃபுல்லாகவே கண்டென்ட்லாம் நல்லா படிச்சிருவோம். அதே தான் பார்த்திங்கன்னா இங்கே மெயின்ஸ்க்கு வரப்போகுது. அதை தாண்டி எக்ஸ்க்ளூசிவாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்திக்ஸ் பேப்பராக இருக்கும், இன்டர்நேஷ்னல் ரிலேஷனாக இருக்கட்டும், இன்டர்னல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக மெயின்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ இது கொஞ்சம் பார்ட் அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்திங்கன்னா லைக் இவ்வளோ தான் சிலபஸ் வெயிட் ஆகுது. என்ன தான் நம்ம இப்படி மெயின்ஸ்க்குன்னு இருந்தாலும் மேக்ஸிமம் கோர் பார்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே அதுக்கான கண்டென்ட் எல்லாம் படித்து வச்சுருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போது இங்கே கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா ஒரு லைனில் இருக்க போதும். ஓகேங்களா? இந்த மெயின் எக்ஸாமினேஷன் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மேஜர் டாஸ்க்கே என்ன அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாகவே ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் படித்தா நம்மளுக்கு புரியாது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னென்னா இந்த கொஷினை புரிஞ்சுக்கணும். இந்த மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒரு பேப்பர் GS 1 எடுத்துக்கோங்க, GS 2 எடுத்துக்கோங்க, வாட் எவர் இட் இஸ். அதில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரியணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் த கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? இப்போ இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் அதை என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதோட டிமாண்ட் என்ன? ஓகேங்களா? அவங்க எது ஆன்சராக நம்ம எழுதணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏன்னா ஆன்சரை க்ளீனாக லைக் பார்த்திங்கன்னா அங்கேயே ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. கொஸ்டின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஆன்சர் எழுத முடியும். நம்ம ஏதோ நம்ம நினைக்கிறது நம்ம படித்ததுக்கெல்லாம் எழுத முடியாது. இதுக்கெல்லாமே அவன் என்ன கேட்குறான்னு தெரியணும். ஒரு கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க, சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் சாப்பிட்டீங்களான்ற பதில் தான் வரணும். ஓகேங்களா? இதுக்கு சாப்பிட்டீங்களான்னு தான் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியணும் இல்லையா? அந்த மாதிரி அவன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதில் எது டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்சர் கொடுக்க போகிறோம். ஸோ அப்படி ஆன்சர் கொடுத்தோம்னா தான் அது கரெக்டான ஆன்சர்.
அப்போ நம்ம கரெக்டான ஆன்சர் கொடுக்குறதையே எது டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னா கொஷினோட அண்டர்ஸ்டாண்டிங். கொஷினை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் படித்ததை ஆன்சராக வந்து கொடுத்துட்டு வந்துடுவோம். நம்மளுக்கு எப்படி தோணும் அப்படின்னா நம்ம கொடுத்த ஆன்சர் கரெக்டு அப்படின்னு வந்து தோணும். பட் திருத்துறவங்களுக்கு தான் தெரியும், நான் ஒன்று கேட்டிருக்கிறேன், இவன் ஒன்று எழுதி வச்சிருக்கிறான் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் இதை சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்னா கொஷினை புரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷினை புரிஞ்சுக்கிறதுல இந்த அட்ரஸிங் கொஷினை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் அப்படின்னு வந்து பண்ண வைப்பீங்க. ஓகேங்களா? அட்ரஸிங் இது சென்ஸ் நத்திங் பட் லைக் வந்து ஆன்சர் எழுதுறது தான். நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே கரெக்டான ஆன்சரை வந்து கொடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ கொஷினை நல்லா புரிஞ்சுக்கணும். தென் புரிஞ்சுக்கிட்டது ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணணும். இந்த அட்ரஸிங்கில் வரும்போது இந்த ஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஆன்சர் எழுதுறதுக்கு ஒரு சில ஃபார்மெட் வந்து இருக்குது. லைக் வந்து நம்ம லீவ் லெட்டர் எழுதுவோம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மெட். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம லைக் வந்து பார்த்திங்கன்னா லீவ் லெட்டர் வந்து ஒரு லைக் ஆர்கனைசேஷனுக்கு எழுதுறதுக்கோ இல்லை ஸ்கூலில் நம்ம எழுதுறதுக்கோ அது டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு எழுதக்கூடிய லெட்டர் ஃபார்மெட் அது வந்து டிஃப்ரெண்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் வந்து இருக்கும் இல்லையா? அதே மாதிரி ஆன்சர் கொடுக்குறதுக்கும் ஒரு ஃபார்மெட் இருக்குது. அந்த ஃபார்மெட் படி தான் நீங்கள் ஆன்சர் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சொல்லலை. கிளியர் பண்ணவங்க டாப்பர்ஸு, அவங்களோட ஆன்சர் காப்பீஸு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறத வச்சு இதை வச்சு நம்மளே டீகோட் பண்ணி வச்சுருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? பட் இந்த ஃபார்மெட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ ஆன்சருக்குன்னு ஒரு ஃபார்மெட் வந்து இருக்குது. இந்த ஃபார்மெட்டில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்ட்ரோ, எந்த கொஷினாக இருந்தாலும் இன்ட்ரடக்ஷன் எழுதணும். ஸோ அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ஆன்சர் வந்துருக்கும். தென் அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரிங் உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டுலேருந்து நான் சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷினை புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் கொஷினை. தென் அதுக்கப்புறம் அதோட டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கேட்குற கேள்வி என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். தென் அதுக்கப்புறம் அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த அட்ரஸிங்கில் தான் வந்து ஸ்ட்ரக்சரிங். இந்த ஸ்ட்ரக்சரிங் எப்படி இன்ட்ரோ கன்க்ளூஷன் கொடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். தென் இதுக்கான ரெலவெண்ட் கண்டென்ட். ஸோ என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. தென் அதுக்கான ரெலவெண்ட் கண்டென்ட்டையும் வந்து கரெக்டாக நம்ம வச்சுருக்கணும். இந்த ரெலவெண்ட் கண்டென்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க நிறைய வந்து அப்படியே வந்து பெரிய பெரிய புக்கிலலாம் படிச்சுட்டு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கணும். ஸோ நம்ம கொடுக்குற கண்டென்ட் வந்து லைக் வந்து யாருமே வந்து கொடுத்துருக்கூடாது. யூனிக்கான கண்டென்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு நிறைய மார்க் வரும். யூனிக்கான பாயிண்ட்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு நிறைய மார்க் வரணும். இந்த மாதிரிலாம் நிறைய வந்து திங்க் பண்ணிக்கிட்டு எழுதவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இதை பற்றியெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டு காம்ப்ளிகேட் பண்ணி வச்சுக்கிட்டு டிப்ரெஷனில் போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு எழுதுங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தான் போக முடியும். லேயர் பை லேயராக தான் போக முடியும். யூனிக்கான பாயிண்ட் கொடுக்கணும் தான், ரெலவெண்ட்டான பாயிண்ட் கொடுக்கணும் தான். முதல்ல பாயிண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? பாயிண்ட் கொடுக்கும்போது தான் அதை கரெக்ஷன் பண்ணும்போது இது தப்பு, இது கரெக்டு, இந்த மாதிரி பாயிண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரி இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து அந்த ரெலவெண்ட்டான ஆன்சரை கரெக்டான நமக்கு படித்த கண்டென்ட்டெல்லாம் எப்படி ரெலவெண்ட்டாக அங்கே கொடுக்குறது, எந்த கொஷனுக்கு எந்த கண்டென்ட்டை கொடுக்குறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இது ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டென்ட்டில் அந்த யூனிக்கான கண்டென்ட்டை தேடி போயிட்டு முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்துக்குள்ளே போய் மாட்டின மாதிரி மாட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்க வேணாம். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது பை ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெலவெண்ட்டான கண்டென்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ அகெயின் யூனிக்கான கண்டென்ட்டை ரொம்ப வந்து லைக் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ரொம்ப டஃப்பான ஒரு புக்கில் இருந்து டஃப்பான லைனை எடுத்துகிட்டு வந்துட்டு அதை நம்ம டஃப்பாக பண்ணிகிட்டு இருப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இல்லாமல் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு ரெலவெண்ட்டான ஆன்சர் கொடுத்தோம் அப்படின்னாலே போதுமானது. அவங்க அதுதான் கேட்குறாங்க, ரெலவெண்ட்டான ஆன்சரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நம்ம எழுதுகிற மாதிரியே தான் எல்லோரும் எழுதுவாங்க. இல்லை எல்லோரும் எழுதுகிற மாதிரி வந்து நம்ம எழுதக்கூடாது, நம்ம யூனிக்காக எழுதணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஸோ ஒரு கேள்விக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து ஒன்றா தான் இருக்கும். அப்படிங்கும்போது அதில் ஒரு 10 பாயிண்ட் இருக்குன்னா ஒரு 6 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேமாக தான் எழுதியிருப்பாங்க. ஒரு 4 பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த 6 பாயிண்ட்டு காமனாக கொடுக்குற பாயிண்ட்டில் வந்து நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிட்டு இந்த பாயிண்ட்லாம் கொடுக்கக்கூடாது, இது ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது என்சிஆர்டியில் இருக்கிற பாயிண்ட்டாக இருக்குது, இந்த மாதிரி பாயிண்ட்டெல்லாம் எப்படி கொடுத்தா மார்க் போடுவாங்க அப்படின்னு நம்மளே வந்து நினச்சிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே டஃப்பான பாயிண்ட் வந்து கொடுக்கணும், ரொம்ப வந்து புதுசாக இருக்கணும், இந்த பாயிண்ட் வந்து எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்மளே காம்ப்ளிகேட் பண்ணிடுவோம். இதை பண்ணாதீங்க. ஓகேங்களா? இந்த கண்டென்ட் ப்ராசஸ், இந்த ரெலவெண்ட்டான ஆன்சர் ப்ராசஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தென் லாஸ்ட்டாக தான் இந்த வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இந்த வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸுங்கிறது ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் வாங்கி கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 மார்க்கோ 7 மார்க்கோ ஒரு கொஷனுக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அடிஷன், இந்த ப்ரெசன்டேஷன், ஸோ இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஒரு 1/2 மார்க்கோ இல்லை 1 மார்க்கோ இந்த எக்ஸ்ட்ரா கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எங்கே பண்ணணும் அப்படின்னா இது லாஸ்ட் ஸ்டேஜ்.
நம்ம ஆளுங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ரஸ் பண்ணவே தெரியாது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே தெரியாது. கொஷினை அண்டர்ஸ்டாண்டே ஃபஸ்ட்டு பண்ணிக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுலேயே ப்ராப்ளமாக இருக்கும். தப்பாக இன்டர்பிரட் பண்ணிவிட்டு தப்பான டைரெக்ஷன் வந்து ஆன்சர் போயிட்டுருக்கும். அங்கே உட்காந்துக்கிட்டு நான் ரெலவெண்ட்டான கண்டென்ட் எடுப்பேன், ப்ரெசன்டேஷன் கொடுப்பேன், வேல்யூ எடிஷன் பாயிண்ட்ஸை ரெடி பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தான் டிஃபிகல்ட். ஓகேங்களா? வேல்யூ எடிஷன் பாயிண்ட்டுங்கிறது எல்லாமே இதில் ப்ராசஸ் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக தாங்க போக முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு, எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு கற்றுக்கிட்டு, எப்படி ரெலவெண்ட்டான கண்டென்ட்டை கொடுக்கணும், கேட்ட கேள்விக்கு சரியான பதிலை எப்படி கொடுக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் அதில் ஏதாவது பியூட்டிஃபிகேஷன் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுக்க முடியுமா, அந்த எக்ஸாம்பிள் ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தூக்கிட்டு வரலாம் ஆமாம், இல்லை வந்து ஏதாவது ஆர்டிகல்ஸ் கொடுக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து நீங்கள் யோசிக்கும்போது தான் இந்த வேல்யூ எடிஷன் பாயிண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும். இல்லை இது இப்போவே நீங்கள் எடுத்து வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போட்டு ஒரே நேரத்தில் குழப்பிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால வேல்யூ எடிஷன் பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு லாஸ்ட் ஸ்டேஜாக, இந்த பியூட்டிஃபிகேஷன் ஸ்டேஜ் அதை வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா மினிமம் மார்க்கை உங்களால் செக்யூர் பண்ணிட முடியும். தென் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு மினிமம் மார்க், ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கப்புறம் தான் அந்த எக்ஸ்ட்ரா அந்த 1 மார்க் 2 மார்க் இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே வந்து ஒரு லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து தனியாகவே பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா இன் மை எக்ஸ்பீரியன்ஸில் இம்பாசிபிள். ஸோ அதுதான் உண்மை. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளே படிச்சுக்கிறோம், நானே வந்து எழுதிக்குவேன், நானே கரெக்ஷன் பண்ணிப்பேன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டேயில் நம்மளோட டைம் மட்டும்தான் வீணாகுமே தவிர வேறு எதுவுமே நம்மளால் பண்ணிக்க முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லிக் கொடுக்காம கற்றுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு நானும் நல்லா ட்ரை பண்ணேன், சொல்லிக் கொடுக்காமலாம் வந்து யார்கிட்டையும் வந்து கற்றுக்கல. எல்லாருக்கிட்டையும் போய்ட்டு ஹெல்ப் வாங்கியிருக்கிறேன். நான் எழுதிட்டு போய் கொடுத்துருக்குறேன், கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, திட்டியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறேன், மறுபடியும் கரெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், மறுபடியும் எழுதிட்டு போயிருக்கிறேன். பேப்பரை பார்க்காம இருந்த நாட்கள்லாம் இருக்குது. எழுதிட்டு போய் கொடுப்பேன், சும்மா பார்த்துட்டு சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியும் ஃபேஸ் பண்ணி கிராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து கற்றுக்குறாங்க. யாரும் வந்து ஈஸியாக சும்மா எடுத்த உடனே வந்து கற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ இதுக்காக நீங்கள் மெனக்கெடணுமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், மெனக்கெடணும். ஸோ ஃபைண்ட் அவுட் த பர்சன். லைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு மென்டாராக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், லைக் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டாக கூட இருக்கட்டுமே, தப்பு கிடையாது. ஓகேங்களா? பட் இந்த மாதிரி எழுதிட்டு போயிட்டு பார்க்கணும், எழுதிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கணும். நான் சரியாக எழுதியிருக்கேனா அப்படின்னு போயிட்டு பார்க்கணும். இதை பார்த்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து உங்களை நீங்களே வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களை நீங்களே இவால்வேட் பண்ணிக்கணும். ஸோ என்ன மிஸ்டேக் சொல்கிறாங்க, அந்த மிஸ்டேக் எப்படி கரெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் உட்காந்து பண்ணால் மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் கொஷினை புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்க்கு, இம்பார்ட்டன்ட் டாஸ்க்கு அப்படின்னு வந்து சொன்னால, எப்படி புரிஞ்சுக்கிறது? பிஒய்க்யூவை டவுன்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்றைக்கி கம்பைலேஷன் மார்க்கெட்டில் நிறைய கிடக்குது, அதை எடுத்து வச்சு பார்க்கலாம். இல்லை யூபிஎஸ்சி வெப்சைட் போனீங்க அப்படின்னாவே யூபிஎஸ்சியோட கொஷின் பேப்பர் வந்து இருக்குது. ஓகேங்களா? அந்த கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ என்ன கொஷின் கேட்டுக்கிறான் அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ இதில் கொஷினை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். நான் ஆன்சரை தேட சொல்லலை, கொஷினை தான் புரிஞ்சிக்க சொல்கிறேன். என்ன கொஷின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். அந்த இதுதான் கொஷின் கேட்குறான் அப்படின்னு உங்களுக்கு புரியணும். இதுதான் டிமாண்டு, இந்த கொஷனில் இதை ஆன்சர் பண்ணிவிட்டு இதுக்கான ஆன்சரை கொடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் டன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் அதோட பாயிண்ட்ஸை போய் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த பேசிக்கான 6 பாயிண்ட்ஸை வந்து கொடுக்க முடியும். தென் இதில் எப்படி பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறது, இதில் எப்படி வேல்யூ எடிஷன் பண்ணுறது, இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜில் தான் கொண்டு போக முடியும். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுதான். இப்படி போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களோட சீனியரோ இல்லை உங்களோட மென்டாரோ இல்லை ஃப்ரெண்டோ யார்கிட்டயாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் காமிங்க, இந்த கொஷினை நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக, இப்படி புரிஞ்சிக்கலாமா, இதுதான் இந்த கொஷினை கேட்குறானா அப்படின்னு போயிட்டு பாருங்கள். அப்போ அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி புரிஞ்சிக்கக்கூடாது, இது இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றுனா அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணணும். இந்த ஆன்சர் கூடயே கொஷின் பேப்பரே ஆன்சரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டேட்டிவாக இதை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை வந்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? பட் இதுக்கான வேலையை யார் பண்ணணும்? ஆஸ்பிரண்ட்டாக நம்ம தான் வந்து பண்ணணும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி எடுத்து வச்சு கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுங்கள், கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் கொஷினை ஃபஸ்ட்டு செக்ரிகேட் பண்ணுங்கள். ஸோ இது எந்த டாப்பிக்கில் வருது, சிலபஸில் எந்த டாப்பிக்கில் வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. தெரியலனா போய் கேளுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் ஆன்சர் எழுத சொல்லுவாங்க. ஸோ ஆன்சர் எழுதுங்க. ஆன்சர் எழுதிட்டு போயிட்டு வந்து காமிக்கும் போது இது கரெக்டாக, இன்ட்ரோ கரெக்டாக, பாடி ஆஃப் த ஆன்சர் வந்து கரெக்டாக, நான் கொஸ்டினை கரெக்டாக புரிஞ்சிருக்கேனா, கன்க்ளூஷன் கரெக்டாக, இதெல்லாம் போய்ட்டு நீங்கள் ரெகுலரான ப்ராக்டிஸில் இருந்துகிட்டே இருக்கணும்.
இப்படி பண்ணும்போது ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி பர்சன். ஸோ மேக்ஸிமம் 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் கரெக்டாக வந்து இதை கற்றுக்க முடியும். ஸோ இன்னும் வந்து நல்லா கிராஸ்பிங் பவர் இருக்குது, நல்லா நாலேஜ் இருக்குது, ஸோ டக்குன்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் ரைட்டிங் கற்றுக்கவே முடியும். ஓகேங்களா? நல்லா ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது தான் உங்களால் மெயின்ஸில் மார்க் அதிகமாக எடுக்க முடியும். ஸோ இந்த மார்க் தான் உங்களோட ரேங்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஸோ மெயின்ஸ் எக்ஸாமை பற்றி, இந்த மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்கை பற்றி உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ எடுத்து வச்சு கொஷினை சால்வ் பண்ணும்போது, கொஷினை பிரேக் பண்ணும்போது, கொஷினை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இது பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கற்றுக்கலாம். ஓகேங்களா? அண்டு ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதர்வைஸ் சேனலோட அபவுட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா மெயில் ஐடி இருக்கும். மெயிலுக்கும் நீங்கள் உங்களோட டவுட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரீ டைமில் நான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.